ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து எக்ஸாமுக்கு நாங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். லாஸ்ட் வீக் வந்து பீரியாடிக் அசஸ்மெண்ட் நடந்துச்சு. அதாவது மந்த்லி டெஸ்ட் மாதிரி. இதுக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட்லேயும் 2 லெசன்ஸ் அந்த மாதிரி போர்ஷன்ஸ் இருந்துச்சு. போர்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். நாங்கள் வந்து இன்றைக்கி ஹிந்தி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி டெய்லி ஸ்லிப் டெஸ்ட்டுக்கு இந்த போர்ஷன்ஸ் எல்லாமே முன்னாடியே படித்தது தான். ஸோ கிருத்திக்கு இப்போ எக்ஸாம் அப்போ படிக்கும்போது ஈஸியாக தான் இருக்கும். ரிவைஸ் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு போர்ஷன்ஸில் ஏதோ ஒரு டாபிக் எடுத்து அவனை படிக்க சொல்லிடுவேன். ஈஸியாக இருந்துச்சுன்னா அவன் தனியாக படிச்சிடுவான். இல்லை அவனுக்கு டவுட் இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நாமளும் சொல்லித்தரணுன்னா நானும் உட்காந்து கூட சொல்லித்தருவேன். அந்த டாபிக் படித்ததுக்கப்புறம் அதோடய கொஸ்டின்ஸ் வந்து நான் போர்டில் இந்த மாதிரி எழுதி போடுவேன். இது வந்து 2 லெட்டர் ஹிந்தி வேர்டு. கிருத்திக் வந்து இதுக்கு ஆன்சர் எழுதுவான். குழந்தைங்க படிக்கிறத விட ஓரலாக சொல்கிறத விட ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்ல மெமரி ஆகும். லவ்வுக்கு ஸ்பெல்லிங் பாரு, என்ன மிஸ்டேக்குன்னு பாரு, கண்டுபிடி. நான் வந்து இந்த மாதிரி கரெக்ஷன் சொல்லுவேன். இப்போ ஒரு வேர்டில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா இன்னொருக்கா அவனை படிக்க சொல்லிவிட்டு அந்த வேர்டை வந்து ரப் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொருக்கா எழுத சொல்லுவேன். இதனால் என்னாகும்னா ஒரு வேர்டில் இருக்க ஸ்பெல்லிங் முதல் கொண்டு அவங்க மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக ரைட் பண்ணுவாங்க. வெரி குட். இட் த பேலஸ். 3 லெட்டர் ஹிந்தி வேர்ட், அதோட மீனிங் இது எழுதியாச்சு. இந்த மாதிரி நாங்கள் படிக்கிறதுக்கு இந்த போர்டு தான் வந்து ஒரு உயிர் மாதிரியே. இந்த மாதிரி படிச்சுட்டு எனக்கு போர்டில் எழுதி காமிச்சிட்டான் அப்படின்னாவே நாளைக்கு எக்ஸாமில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுவான் அப்படின்னு எனக்கு ஷுவர் ஆகிடும். நாங்கள் வந்து டெய்லி ஹோம்ஒர்க்ஸாக இருந்தால் கூட இந்த மாதிரி தான் படிப்போம். லேர்னிங் ஹோம்ஒர்க்ஸாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அவனை படிக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் கொஸ்டின்ஸ் போர்டில் எழுதி போடுவேன். அவனை வந்து ஆன்சர் எழுத சொல்லுவேன். அதுவும் இந்த மாதிரி போர்டில் மார்க்கர்லன்னு யூஸ் பண்ணி அவங்க எழுதும்போது அவங்களுக்கு ஏதோ டீச்சர் கேம் விளாட்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ரைட் பண்ணுவாங்க. ஒரு தடவை மார்க்கரில் வந்து இங்க் ஓவர் ஆகிடுச்சு. அதனால் ஓரலாகவே ப்ராக்டிஸ் பண்ணோம். அப்போ வந்து எனக்கு திருப்தியாகவே இல்லை. அப்போ வந்து அவனை நோட் பென்சில் யூஸ் பண்ணி பார்க்காம எழுத சொல்லியிருந்தேன். அப்போ அதில் வந்து அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டே வரல. எழுதணுமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எழுதினான். போர்டில் எழுதி காமி அப்படின்னு சொன்னாவே போதும், ஹாப்பியாக வந்து எழுதிடுவான். சம்டைம்ஸ் வந்து போர்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும்போது எழுதுறதுக்குலாம் டைம் இருக்காது, படிக்கிறதுக்கே டைம் இருக்காது. அந்த மாதிரி டைம்லலாம் ஓரலாகவே நாங்கள் படிச்சுக்குவோம். நான் கொஸ்டின்ஸ் கேட்பேன், அவன் ஸ்பெல்லிங்கும் சொல்லுவேன், அவன் ஓரலாகவே படிச்சுட்டு சொல்லுவான். அந்த மாதிரியும் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இது அடுத்த நாள் மேக்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம். எங்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஃபேவரட் சப்ஜெக்ட்னால் அது மேக்ஸ் தான். கிருத்திக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு மேக்ஸ் எக்ஸாம் வந்துச்சுனாவே நடுவில் படிக்கிறதுலேருந்து ஒரு ஹாலிடே மாதிரி, ஒரு கேப் அந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். ஆல்ரெடி இந்த கான்செப்ட்லாம் வந்து அவங்க கிளாஸ் ஒர்க்கில் ஒர்க் அவுட் பண்ணும்போது அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் ஒரு டைப்பில் இருந்தும் 2 கொஸ்டின்ஸ் வந்து நான் எழுதி போடுவேன். அந்த டைப்லேயே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணி எழுதி போடுவேன். அவனும் வந்து அதுக்கு ஆன்சர் எழுதுவான். அது ஒரு வேளை கரெக்டாக எழுதிட்டான் அப்படின்னாவே எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தாலும் அவன் எழுதிடுவான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நாங்கள் எக்ஸாம் டைமில் எவ்வளோ நேரம் படிப்போம் அப்படின்னா, ஒரு வேளை ஈஸியான எக்ஸாமாக இருந்துச்சுனாலோ இல்லை போர்ஷன்ஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுனாலோ மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவனை சாப்பிட்டுட்டு தூங்க வச்சுருவேன். அப்படி இல்லை போர்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா நாங்கள் வந்து படிச்சுட்டே இருப்போம். எங்களுக்கே தெரியாது எவ்வளோ நேரம் படிப்போன்னே. நாங்கள் பாட்டுக்கு சாப்பிடக்கூட மாட்டோம். அவர் வந்ததுக்கப்புறம் தான் டைமே பார்ப்போம். 8:30 அந்த மாதிரி ஆயிருக்கும். அதுக்கப்புறம் தான் போய் டிஃபன் வந்து ரெடி பண்ணி அதுக்கப்புறம் சாப்பிட்டு தூங்குவோம். எங்கள் அம்மா கூட ஒரு தடவை எக்ஸாம் அப்போது இங்கே வந்திருந்தாங்க. அப்போ நாங்கள் படிக்கிறத பார்த்துட்டு ரொம்ப நேரம் படிச்சுட்டு இருந்தோம். அப்போ படிக்கிறத பார்த்துட்டு அட ஒரு டாபிக் தான் விட்டுறேன், ஏன் இவ்வளோ நேரம் ஆகியும் இன்னும் சொல்லி கொடுத்துட்டே இருக்க அப்படின்னாங்க. எனக்கு என்னென்னா நம்ம கடமையை வந்து கரெக்டாக நம்ம எல்லாம் பண்ணிடணும், எல்லாமே சொல்லி கொடுத்துடணும், எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அவன் எக்ஸாமில் போய் 1 2 தெரியல இல்லை மாற்றி எழுதிட்டான், தப்பாயிடுச்சுன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிக்கலாம், பரவாயில்ல விட, சூப்பர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இருந்தாலும் நாம் படிக்க வேண்டிய டியூட்டியை கரெக்டாக பண்ணிடணும் இல்லையா? அதனால் நான் எல்லா டாபிக்ஸுமே அவனுக்கு சொல்லி கொடுத்துருவேன். இது வரைக்கும் தான் போர்ஷன்ஸே. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு டாபிக் மட்டும் இருக்குது. எல்லா டைப்பில் இருந்துமே 2 கொஷின் நான் எழுதி போட்டேன். ஒருவேளை உங்ககிட்ட போர்டு இந்த மாதிரி இல்லை அப்படின்னா ரஃப் நோட்லேயே வந்து கலர் ஸ்கெட்சஸ்லாம் யூஸ் பண்ணி எழுத சொல்லுங்கள். எழுதும் போது தான் அவங்களுக்கு ஸ்பெல்லிங்லேருந்து எல்லாமே நல்லா மெமரி ஆகும். இன்னொன்று வந்து எக்ஸாமில் அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னாவே டெய்லி ஹோம்ஒர்க்ஸை வந்து அவங்க ரெகுலராக வந்து செஞ்சுட்டு வந்தாங்கனாவே, ஃபாலோ பண்ணாங்கனாவே எக்ஸாமில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும்.
எக்ஸாம் டைமில் அவங்க படிக்கும்போது ஆல்ரெடி அவங்க தெரிஞ்சதாக இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ செகண்ட் டைம், தேர்ட் டைம் அவங்க வந்து ரிவைஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் நல்ல மெமரி ஆகும். அப்போ வந்து அவங்களுக்கு எக்ஸாம்னால் ஒரு ஃபியர் இருக்காது, படிக்கிறதுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது, அவங்க ஈஸியாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் படிக்கிறதுல. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான என்விரான்மெண்ட்டை நாம் தான் அவங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.